திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு திறமையற்ற அரசு. நிர்வாக திறமை இல்லாம இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்குது. எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு சமூக நீதி தமிழகத்திலே மறுக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு திண்டிவனம் பகுதியில் ஒரு நகராட்சியில் ஒரு நடந்த சம்பவம். நகராட்சியில் ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் பணிபுரிந்திருக்கிறார். அவர் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர். அவரை நகராட்சி ஆணையாளர் அறைக்கு வர சொல்லி அந்த அறையில் ஒரு திமுக பெண் கவுன்சிலர் அமர்ந்திருக்கிறார். அவர் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்த காட்சி தொலைக்காட்சியிலே பார்த்தோம். அந்த அதிகாரி ஒரு பட்டியலத்தைச் சேர்ந்த அதிகாரி என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களுக்கு இந்த அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல சேலம் மாவட்டம் மேட்டூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு அரசு விழா நடைபெற்றது. அந்த அரசு விழாவிலே சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட அமைச்சர் கலந்து கொள்கிறார், உயரதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியிலே நகரமன்ற துணைத் தலைவர் மாவட்ட அமைச்சர் அருகில் அமர்ந்திருக்கின்றார். நகரமன்ற தலைவர் பெண்மணி, அவர் பட்டியலத்தைச் சேர்ந்தவர். அவர் பின்வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றார். ஆக பட்டியலத்தைச் சேர்ந்தவருக்கு எந்த அளவுக்கு அவமரியாதை பண்ணுகிறார் என்று இதிலிருந்து தெரிகிறது. ஆக இந்த ஆட்சியில் சமூக நீதி என்ற மக்களுக்கு கிடையாது. சமூக நீதி என்று சொல்லுவதே வாய் அளவில் தான் சொல்றாங்க, நடைமுறையில் அல்ல. இது அன்றாடம் நிகழ்கின்ற நிகழ்வு. அதே போல ஆணவ கொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இது ஒரு செயலற்ற அரசாங்கம். ஏதாவது ஆணவ கொலை நடைபெற்று சொன்னால் அதுக்கு உரிய முறையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுத்தால் இந்த நிகழ்வு தொடராது இருக்கும். இன்றைய ஆட்சியாளர்கள் பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கா இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட சம்பவங்களாலும் சரி, அதையெல்லாம் கண்டுகொள்வதில்லை. ஏனென்றால் நம்ம ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அரசியல் தலையீடு அதிகமாக இருக்கின்ற காரணத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுலாம் நடந்து கொண்டிருக்கின்றன தமிழகத்திலே.